அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, "ராப்பத்தா லேடீஸ்" இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு கல்யாணம் வந்து நடக்குது. கல்யாணம் நடந்தோடனே வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது எப்படின்னா வந்து ட்ரெயினில் வந்து அனுப்புகிறாங்க. ட்ரெயின் வந்து இது வடநாட்டுனால வடநாட்டுனால வந்து எல்லோரும் வந்து அன்ரிசர்வ் தான் உட்காந்து வந்து போகிறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும். அங்கே போய் பார்த்தா வந்து இவங்கள மாதிரியே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு 3, 4 குரூப் வந்து அங்கே வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க போகிற தூரம் ரொம்ப தூரனால வந்து அவங்க வந்து அப்படியே வந்து உட்காந்துட்டே வந்து போகிறாங்க. இந்த சமயத்தில் என்னென்னா வந்து மாப்பிள்ளை வந்து பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி போகிறாரு. அந்த சமயத்தில் வந்து பொண்ணு வந்து கொஞ்சம் தள்ளி உள்ள தள்ளி உட்காடுறாங்க. இது மாதிரி மற்ற மாப்பிள்ளை பொண்ணு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காடுறாங்க. இதனால் வந்து யாரோட பொண்ணுங்கிறது மிஸ் ஆகி போயிடுது. அதனால் நைட் நேரமானாலும் நம்ம மாப்பிள்ளை வந்து ஏதோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சி வந்து வீட்டுக்கு வர வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுக்க எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து இருக்காங்க. குடும்பம் இருக்கும்போது ஆரத்தி எடுக்கும்போது மூஞ்ச காட்டணுமா காட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா வந்து வேறு பொண்ணு. அந்த பக்கம் ட்ரெயினில் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு கடைசியாக ஒரே ஒரு மாப்பிள்ளைக்காரன் தான் இருப்பான். அவன் வந்து இறங்கி வந்து போவான். இறங்கி போகும்போது வந்து அவன் ரொம்ப கோவமாக வந்து இருப்பான். கோவமாக இருக்கான், எங்கே நம்ம பொண்ணுக்கு வந்து காணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். இந்த பொண்ணு ஒரு பொண்ணு மிச்சம் கூட அந்த பொண்ணு வந்து யாருன்னா வந்து அவன் கொண்டு போனால விட்டுட்டு போனால அந்த பொண்ணோட வந்து அந்த புருஷனோட பொண்ணு. அவள் வந்து புருஷன் எங்கன்னு சொல்லி ட்ரெயினை தேடுவாள். ட்ரெயினும் போயிடும். அப்புறம் ஸ்டேஷனில் தேடுவாள். ஸ்டேஷனை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அங்கே டாக்ஸிக்காரங்க ரிக்ஷாக்காரங்க அவங்களாம் வந்து வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பயந்துட்டு ஸ்டேஷனே வந்து இருந்துருவான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் மாறி போன பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தா புஷ்பா. நீ யாருன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட பேர் வந்து புஷ்பான்னு வந்து சொல்கிறாங்க. புஷ்பான்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணோட அப்பா ஊரை வந்து தப்பாக வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து அவங்க எங்கேருந்து வராங்க எல்லாமே வந்து மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து திரும்ப அந்த புருஷனோட போகிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அந்த புருஷன் என்ன பண்ணனா வந்து பொண்டாட்டியை வந்து உயிரோடு வந்து கொளுத்திட்டு வந்து தானாகவே எரிஞ்சு செத்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனில் தொலைஞ்சு போன பொண்ணு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து பாத்ரூமில் வந்து தூங்கிட்டு கலைஞ்சி வெளியே வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக வந்து வந்துடுவாங்க. ஃப்ரெண்டாக வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே கடையில் ஒரு டீ கடை சமோசா போண்டா போடுற ஒரு அம்மா கூட போய் வந்து அந்த பொண்ணை வந்து கொண்டு போய் வந்து சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, "என்ன புருஷன் விட்டுட்டு போயிட்டானா? அவ்வளோதான். இனிமேலாம் வரமாட்டான். நீ இனிமேல் இங்கே தான். ஆமா உன்னோட நகையெல்லாம் எங்கே? அதை இருந்தால் கூட நீ வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னா, "நான் நகையெல்லாம் கழட்டி அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுருக்கேன்" அப்படின்னு. அவ்வளோதான் நகையையும் சுட்டிட்டு போயிட்டானா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த புஷ்பா கிட்ட வந்து எல்லா நகையும் வந்து இருக்கும். அவன் தன்னோட நகையெல்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த கட்டிட் பண்ண மாப்பிள்ளையோட அம்மாட்ட கொடுத்து பீரோவில் வந்து பத்திரமா வைக்க சொல்லிடுவான். இப்படியே போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் உள்ள மாப்பிள்ளை வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பொண்ணு எங்கேன்னு சொல்லி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து பூழுங்கிற பொண்ணு வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸ்டேஷனில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே அந்த ட்ரெயின் வந்து எந்த ஸ்டேஷனாக போதோ அடுத்த 3, 4 ஸ்டேஷன் போய் தேடிட்டு வந்துடுவாங்க. அந்த பொண்ணு வந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால் திரும்பி வந்துடுவாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு வந்து ஸ்டேஷன்லேயே வந்து அந்த சமோசா டீ போடுறாங்கன்னா அந்த அம்மா கூடயே வந்து இருக்க ஆரம்பித்தோடனே அங்கேயே வந்து சமோசா டீ போடுற வேலையை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அந்த பக்கம் இருக்க பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏதோ ஒன்று தினமும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரகசியமாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு வந்து தெரியாது. அதே மாதிரி கட்டிட் பண்ண மாப்பிள்ளையோட அண்ணி இருக்காங்களே, அவங்க வந்து படம் வரைகிறத வந்து வல்லவங்க. அவங்க புருஷன் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறதுனால வந்து அவங்க புருஷனோட படம்லாம் வரைஞ்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பா பொண்ணு வந்து கேட்பாங்க. என்னென்னா வந்து இந்த காணாமல் போன பொண்ணு இருக்காங்களா அவங்களோட ஃபோட்டோ வந்து வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வரைஞ்சி கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணை காணணும், இந்த புஷ்பாங்கிற பொண்ணை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தா வந்து இவங்களோட உண்மையான பேர் வந்து ஜெயான்னு வந்து தெரிய வரும். கையில் ஜெயான்னு அச்சு கொடுத்துருப்பான்னு தெரிய வரும். அதை வந்து ஸ்ரேயான்னு சொல்லி வந்து மாற்றி வச்சுருப்பான் கையில். ஏன் ஸ்ரேயான்னு குத்திருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசில் என்ன ஸ்ரேயான் தான் கூப்பிடுவாங்க. அதனால தான் ஸ்ரேயான் மாற்றி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து போலீஸ்காரங்க வந்து இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்க போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க, அப்புறம் இன்டர்நெட் சென்டர் போகிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய இடம் போகிறத வந்து ஃபாலோ பண்ணிட்டு கடைசியாக இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணை வந்து அந்த பொண்டாட்டியை எரிச்சான அவன்கிட்ட எப்படியாவது ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க வந்து சொல்லி நினைப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா வந்து இந்த பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடித்து வந்து தன்னோட புருஷ மொபைல் வந்து இவன் வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த நம்பரை வந்து கொடுத்து ஊரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்து சொல்லியிருப்பான்.
இந்த சமயத்தில் இந்த பொண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ்காரங்க வந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் அந்த பொண்ணையும் வச்சு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து நான் மேலே படிக்கணும்னு விவசாயத்தை பற்றி படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து வழுக்கட்டாயமாக வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு இந்த மாப்பிள்ளையை வந்து பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தை வந்து விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து எனக்கு போட்ட நகையில் வந்து கொஞ்சம் அடமானம் வச்சு வந்து நான் இந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிச்ச நகை வந்து இதில் இருக்குது, இதை வச்சுட்டு என்னை விடுங்க, நான் ஒழுங்காக போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பக்கம் பார்த்தா வந்து அந்த பொண்ணை வந்து காணாமல் போன போஸ்டர் வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கிடச்சிரும். என் புருஷன் என்ன தேடிட்டு இருக்காரு, இந்த பாருங்க போஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃபோன் நம்பர் வந்து எடுக்கவே மாட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்பாங்க. அப்போ தான் தெரியும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஃபோனை எடுத்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சோன்னே அந்த மாப்பிள்ளை வந்து சொன்னேன், நீ ஒழுங்காக கிளம்பிப்போ, உன் பொண்டாட்டி வந்து இந்த ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க, அவள் வந்துட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இந்த பொண்ணை விட்டா தான் நான் போவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள் படிக்கிறதுக்காண்டி. இல்லைடா அதெல்லாம் விட முடியாது, நீ உனக்கு தான் உன் பொண்ணு கிடச்சிட்டா நீ கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவன் போகாமே வந்து நின்றுட்டுருப்பான். அப்போ அந்த இன்னொரு மாப்பிள்ளை வந்துடுவான், மொதல் பொண்டாட்டி ஆயிடுச்சான், அவன் வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொல்லுவான். அதுக்காட்டி வந்து இந்த மாப்பிள்ளை வந்து கிளம்பி ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இந்த ஸ்டேஷனு வந்தோடனே அந்த மொதல் மாப்பிள்ளை வந்தோடனே இப்போ கூட அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி பார்ப்பான். இல்லைடா இந்த பொண்ணை வந்து உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சதோட இந்த கேஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த பொண்ணை நீ இப்போ கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த பொண்ணுக்கு வந்து உன் கூட வாடுறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் வந்து இந்த பொண்ணை நீ விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து நீ மொதல் பொண்டாட்டி எரிச்ச கேஸில் வந்து உன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன், 10 வருஷத்துக்கு நீ வெளியே வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து போயிடுவான். உடனே அந்த பொண்ணு வந்து அந்த நகையெல்லாம் வந்து கொடுத்துருவான் அந்த போலீஸ்காரன். திரும்ப இந்த நகையை வச்சு நீ படிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணால் கழுத்தை கட்டியிருக்க தாடி அப்புறம் கையில் போட்டிருக்க வளையல் வந்து மாமியார் வீட்டை வந்து போட்டிருப்பாங்க. இந்த நகை 2 என்னோடது இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஐயோ இந்த பையனும் என்ன பண்ணுவான், இந்த மாப்பிள்ளை பையன் ஸ்டேஷனுக்கு போவான். ஸ்டேஷன் போனோடனே வந்து அந்த பூளுங்கிற பொண்ணு வந்து ஸ்டேஷன் வந்து இறங்கியிருப்பாள். இறங்கினோடனே வந்து 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த புஷ்பாங்கிற அந்த ஜெயாங்காவை நல்லா படிச்சுட்டு வான்னு சொல்லி வீட்டை வந்து எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து வழி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.